ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம மீஞ்சூர்ல சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா குடியிருப்புகள் இருக்க இடத்துக்கு நடுவுல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லே அவுட் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா அசட் பிளஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் அன்னை ஆண்டாள் அவென்யூ. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஏன்னா சுற்றி அத்தனை வழி இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. கரெக்டாக ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்க இடம் மீஞ்சூர்லேயே மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. சைட்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு சென்னை அவுட்டர் ரிங் ரோடோட சர்வீஸ் ரோடு இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பெருப்பரல் ரோடோட ஜாயின் ஆகிற ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஜங்ஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் எங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் ஆங்கிளில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். சைட்லேருந்து எல்லாமே ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ சைட்லேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு, பெருப்பரல் ரிங் ரோடு கனெக்ட் ஆகிற இடம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினும் போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப நியர்பையில் நம்ம சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு 5.5 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. 150 பிளாட் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட்ஜெட்டாக பார்க்கும்போது ஒரு 19 லட்ச ரூபாவில் இங்கே ஒரு பிளாட் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு 5.5 ஏக்கரில் வந்து சைட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 150 பிளாட் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. உள்ள ரோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பிளாக் டாப் ரோடு. உங்களுக்கு 40 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 24 ஃபீட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 40 ஃபீட் ரோட்டில் கூட இன்னும் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரோட்லலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைட் உள்ள உங்களுக்கு 5 என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துருக்குறாங்க. கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே நல்லா பிரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சிசிடிவி ஃபெசிலிட்டி வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. பிளாட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் எக்கச்சக்க கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறதால இபி லைனுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உடனே வந்து வீடு கட்ட தேவையான எல்லாமே சைட் உள்ளே இருக்குது. ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் சைட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்துலேயே சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, ஜெயின் காலேஜ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எல்லாமே சைட்டுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் கார்னர் பிளாட்ஸில் நிறைய பிளாட்ஸ் இப்போயும் அவைலபிள் இருக்குது. மெயினான விஷயம் எல்லா கார்னர் பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிரவுண்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, முக்கால் கிரவுண்டு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இவங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்னர் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ அது வந்து லிமிடெட் பிளாட்ஸ் தான். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அதை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பிளாட், 600, 700, 800 ரேஞ்சில் நிறைய பிளாட்ஸ் வந்து உள்ளே வந்து மேக்ஸிமம் பிளாட்ஸ் நான் சொன்ன ஸ்கொயர் ஃபீட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா மக்களும் வாங்கணும், ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதால. ஸோ ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எல்லா ஃபேஸிங்லேயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எந்த ஃபேஸிங்கில் பிளாட் எதிர்பார்த்தீங்கனாலும் பிளாட் வந்து உள்ளே அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிஎம்டிஏ லிமிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்னை மெட்ரோ லிமிட்லேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து வரும். சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் போகும்போதும் லோன் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே எல்லா ப்ராசஸும் இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உடனே வீடு கட்டுறதுக்கு பார்க்குறீங்கனாலும் இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ட்ரோன் ஆங்கிளில் காட்டும் போதே தெரியும், சுற்றி அவ்வளோ வீடுங்களுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ உடனே வீடு கட்டுறதுனாலும் நீங்கள் வீடு கட்டலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பக்கமான ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வரைக்கும் வீடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 5 ஏக்கர் இடம்ன்றது கிடைக்காது. அதனால தான் யாரும் இந்த மாதிரி இடத்துல லே அவுட் வந்து போடுறது கிடையாது. பட் இவங்களுக்கு இப்போ இலக்கு கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நானும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சுற்றி வீடுங்க இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. எப்பயுமே ஒரு இடம் வாங்கும்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து தான் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சைட்டுக்கு ரொம்ப நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெருப்பரல் ரோடோட கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு இங்கே உங்களுக்கு அதானி போர்ட்டில் இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் 133 கிலோமீட்டருக்கு இந்தியாவிலே லாங்கஸ்ட் பெருப்பரல் ரோடு. உங்களுக்கு அந்த ரோடு கனெக்டிவிட்டியுமே இருக்குது. ப்ளஸ் மீஞ்சூர் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டவுன்ஷிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு மீஞ்சூரை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெவலப் பண்ணும் போதே நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும்.
ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். ஒரு 19 லட்ச ரூபா அப்படின்றது ரொம்பவே ஒரு கம்மியான பட்ஜெட். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 3200 கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து வந்தேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீடியோவில் இருக்கிறது அசட் ப்ளஸ் நம்பர் தான், டைரக்ட் டெவலப்பர் தான், யாருக்கும் எந்த கமிஷனும் நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது. சைட் ஃபுல்லாக பாருங்கள், அவங்களோட நேமில் தான் பிராண்டிங் வந்து இருக்கும். ஸோ யாருக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டாம். இந்த ஒரு சைட்டுன்னு இல்லை, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போய் பார்க்குறீங்க அப்படின்னா யார் கமிஷன் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா டைரக்ட் டெவலப்பர்கிட்ட மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்பயுமே வந்து அசோசியேட் ஆகி நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்கலாம். வீடியோவில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.